நான் பஞ்சாட்சரா நீங்களா? வந்தது கூட கவனிக்காம எழுதிட்டு இருக்கீங்க. என்னது? கணக்குதான். வழக்குப்படி ஒரு 18 உதைக்குது. பிடிச்சிரா? இல்லையே, முன்னாலே காணும் பின்னாலே காணும், நடுவுல பூந்து எப்படி நான் பிடிச்சிருவேன்? கோயம்புத்தூர்ல வீரைனாமே. கோயம்புத்தூர்ல இல்ல, ஊட்டியில. காத்தடிக்கிறதோ மழை பெய்யறதோ கம்பார்ட்மெண்ட்ல சீட் கிடைக்கிறதோ இல்லையோ, இன்ஜின்ல ஏரியாவது மெட்ராஸுக்கு ஆத்துக்கு வந்துருவேன். நான் வாரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு உட்காந்து அவ்வளவு நம்பிக்கை. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோர்ட்ல ஜட்ஜா உட்கார்ந்து குற்றவாளி முகத்தையே பார்த்துட்டு இருக்க நீங்க, இந்த சனி ஞாயிறு தானே குழுகுழுன்ற முகத்தை பார்க்க இங்க வந்துருவேன். உமா முகத்தையா? என் முகம் என்ன, நான் கேஸ்ட் ஆயில் பேசு, மகாலட்சுமி மாதிரி அம்மாவோட முகத்தை சொன்னேன். நீ எப்படி இருக்கு? நேக்கு என்ன, நான் பேச்சுலர். உங்க தயவால 3 வேளையும் மூக்கு பிடிக்க நன்னா சாப்பிட்டுட்டு தேமேன்னு படுத்து கிடக்கேன். நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டீரா? நான் அது ரொட்டீன் ஆச்சே. எவ்வரி சண்டே நைட் ஜஸ்டிஸ் கோபிநாத் கோயம்புத்தூர் டிராவல் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. இதோ டிராவலிங் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். குற்றம் சாட்டப்பட்ட முருகன் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? முருகன் யார்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க. அதை ஒரு நாள் கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ கஷ்டகத்தையா ஒன்று கையில இருந்துச்சுங்க. ஏதுங்க இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சரியான பதிலே சொல்லல. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பின உடனே பண்ணையாரு முருகனை பார்க்க இங்க வந்தார். பணத்தை கூட்டி சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. எந்த பணத்தை எப்ப கொடுத்தீங்க அப்படின்னு முருகன் அடாவுடியா பேசினாரு. உடனே பண்ணையாரு போலீஸுக்கு புகார் பண்ண போறதாக மிரட்டினார். உடனே முருகன் அரிவாள் எடுத்து பண்ணையார் கையில வெட்டிட்டார். பண்ணையார் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினார். முருகன் அரிவாளை எடுத்துக்கிட்டு பண்ணையார துரத்திட்டு ஓடுறதை என் கண்ணால பார்த்தேங்க. குற்றம் சாட்டப்பட்ட முருகனுக்கு ஏகப்பட்ட கடன் தொகைகள் உண்டு. வேலை வெட்டி இல்லாத முருகனுக்கு பண்ணையார் நாகரிகம் தான் வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று பண்ணையார் 5000 ரூபாயை முருகனிடம் கொடுத்து சேலத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர் ஒரு இடத்திலே சேர்த்து விட்டு வர சொல்லி அனுப்பி இருக்கிறார். பணத்தை பார்த்ததும் முருகனுக்கு குணம் மாறிவிட்டார். பண்ணையார் தன்னிடம் பணம் தரவே இல்லை என்று அடித்து பேசியிருக்கிறார். அது சாட்சியால் கோர்ட்டிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பண்ணையார் கையிலே வெட்டியதும் அல்லாமல் கொலை செய்யும் நோக்கத்தோடு துரத்தி இருக்கிறார். பணம் கையால் மோசடி, கொலைமே ஆகிய 3 பயங்கர குற்றங்களை செய்திருக்கிற முருகனை கடுமையாக தண்டிக்கும்படி நான் கோட்டாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு வக்கீல் வசதி தேவை இருந்தா சொல்லுங்க, கோர்ட் ஏற்பாடு செய்து கொடுக்கும். வேண்டாங்க, நான் குற்றவாளிதான். முதல் குற்றம் ஏழையா நான் பிறந்தது. 2வது குற்றம் ஏழையா பிறந்தும் அழகான பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டது. ஆர்டர் ஆர்டர். 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும். நான்தாயா. என்ன காதல் விடுதலையா? சத்தம் போட்டு பேசு, சத்தம் போட்டு பேசுங்கிற. அம்மா மாடிப்படியில இருந்து விழுந்துட்டா. மை காட், அப்புறம் என்னாச்சு? நர்சிங் ஹோம்ல சேர்த்துட்டீங்களா? சரி, நான் இப்பவே புறப்படுறேன். காலையே வந்துடுறேன். ஓகே. டிரைவரை சீக்கிரம் வண்டி எடுத்து சொன்னா ஊருக்கு போறேன். சரி. ராதாவுக்கு என்னாச்சு? மிஸ்டர் கோபிநாத், உங்க மனைவி மாடியிலிருந்து வழக்கி விழுந்துட்டு இருக்காங்க. அதனால கருச்சிதவி ஏற்பட்டிருக்கு. கர்ப்பப்பை அடிபட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டா உயிருக்கே ஆபத்தாயிப்போம். அதனால உங்க முன் அனுமதி கூட பெறாம உடனடியே ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தம். மிஸ்டர் கோபிநாத், இனிமே உங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. என்ன செய்ய, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். டாக்டர், இந்த விஷயம் ராதாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ என்ன ஆவான்னு. அப்புறம் வாழ்க்கை பூரா நான் மனைவியே இல்லாத மாதிரி காலம் தள்ள வேண்டியதுதான். டாக்டர், உங்களுக்கு தெரியும், நான் போய் பேச மாட்டேன். நான் எப்படி அவகிட்ட சொல்றதா? நான் என்ன செய்ய போறேன்?
Don't worry, Mr. Govina. Time will solve the problem. By the by, இதுல ஒரு சிக்னேச்சர் போடுறீங்களா? எதுக்கு டாக்டர்? உங்க அனுமதியோட ஆபரேஷன் நடந்ததா உங்க கன்சர்ன் சிக்னேச்சர் வேணும். பிறக்காத குழந்தைக்கு மரண தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதணுமா? அழுவுற நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆண்டவன் நம்ம தலையில எப்படி போட்டிருக்கோம் அப்படிதான் நடக்கும். அந்த மட்டும் நீ பொழைச்சிய அதுவே எனக்கு சந்தோஷம். உனக்கு இப்ப வயசு ஆகி போச்சு. நீ அழுதினா என்னால தாங்கவே முடியாது. Excuse me, sir. நீங்க எப்படி கவலைப்பட்டு இருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? சரி, நடக்க கூடாது நடந்து போச்சு. அதுக்காக இப்படியே இருந்தா எப்படி? நமக்கு என்ன அப்படி வயசு ஆயிடுச்சு, இன்னொன்னு பிறக்காமல போயிடும். நான் உனக்கு சொன்னதை திருப்பி எனக்கே சொல்றியா? நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியிருக்கு. நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கீங்க, மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். இன்னும் என்ன சரிங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சௌக்கியமா? என்ன சமாச்சாரம்? கஸ்தூரிபா கட்டட நிதிக்காக நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆமா சார். ஓ எஸ், எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போங்க. பஞ்சாட்சரம் இது ஒரு கேன்னா. ஓ மா பாத்து. நீங்க உட்காருங்க, நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். யாருமா நீ? எங்க வந்த? ஐயாவை கொஞ்சம் பாக்கணுங்க. இங்க யாரும் ஐயாவை பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயாவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உடனே போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. இங்க யாரும் ஐயாவை பார்க்க முடியாதுமா. ஒரு உயிர் போற விஷயம் ஐயா. ஐயா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஆடாடாடாடா, ரொம்ப தொல்லப்படுத்துறம்மா. இரு, போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஐயா, எங்களை பார்க்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா. அம்மா வா வா. ஐயா ஐயா, என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா. எனக்கு தாலி பிச்சை கொடுங்க ஐயா. என் பிள்ளைய அனாதையாக்கிடாதீங்க ஐயா. நான் தாங்க முருகனுடைய சம்சாரம். இன்னைக்கு நீங்க தீர்ப்பு கூற போற பண்ணையார் கேஸ்ல குற்றவாளின்னு அபாண்டமா பழி சுமத்தப்பட்டிருக்கிறாரே, அவருடைய பொஞ்சாதி ஐயா. ஓ, இதெல்லாம் இங்க பேசக்கூடாதுமா. ஐயா தர்ம பிரபு, தயவு செஞ்சு நடந்ததை கேளுங்க ஐயா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இந்த ஏழையுடைய கண்ணீரை ஏன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லைங்க. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? ஐயா ஒண்ணும் செய்ய வேண்டாம். நடந்த உண்மையை ஒரு தடவை கேளுங்க ஐயா, அது போதும். சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் பண்ணையார கொலை பண்ண முயற்சிக்கல. என்னமா சொல்றேன்? ஆமா ஐயா, நானும் எங்க வீட்டுக்காரர் அறுவடையை முடிச்சிட்டு திரும்புறப்போ அடடா, வெள்ளையா வெள்ளையா கை கொண்டா. நல்ல முரட்டு காளை போல இருக்கு. வண்டிக்கு புதுசா? ஆமா, ஊருக்கும் புதுசு. இன்னைக்கு தான் போட்டேன். அதான் எனக்கு பண்ணிடுச்சு. ஏதா இருந்தாலும் அடைக்கிருவேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்லையா, பக்கத்துலதான் என் குடிசை இருக்குது. கொஞ்ச நேரம் அங்க உட்காருங்க, நான் வண்டியை சரி பண்ணி கொண்டாந்துறேன். எவ்வளவு ஐயா கூட்டிட்டு போ. அச்சானிய காணோம்.
வாங்கய்யா வாங்க. இருக்குது. மோர் சாப்பிடுங்க. பீர் குடிக்கிற நேரம் மோர் கொடுக்கற, ஆசையா நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்கிற. வரியா என் கூட? உன்னை நல்லா வச்சுக்குவேன், ஒண்ணு வச்சுக்குவேன். இந்த பட்டு கன்னத்துல ஒன்னே ஒண்ணு தரட்டுமா? ஐயா வண்டி தயார் பண்ணியா? அதுக்குள்றியா? சாப்பா சாப்பா, இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. இருக்கட்டையா? வேண்டாம். ஊருக்கு புதுசா? ஆமாங்க, அறுவடை குறிக்கா வந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, பொழப்பு தேடி வேற இடத்துக்கு போக வேண்டியதானுங்களே. அடடே, இவ்வளவு நல்ல உழைப்பாடி வெளியூருக்கு போறதா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளை காலையில என்ன வீட்டுல வந்து பாரு, ஒரு வழி பண்றேன். வரட்டுமா? கண்ணு பாப்பா வரட்டுமா? வர. பண்ணையார் சொன்னபடி எங்க வீட்டுக்காரர் அவரை பார்க்க போயிருந்தப்போ அவருக்கு வேலை போட்டு கொடுத்து நயவஞ்சகமாவே பேசி அவர் மேல நம்பிக்கை வளரும்படியா நடந்துகிட்டாரு. பண்ணையார பத்தி நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுக்காரு காதுல வாங்கிக்க மாட்டாரு. அவரு புகழ்ந்தே பேசிக்கிட்டு இருந்தாரு. பண்ணையாருக்கு தான் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை. முன்ன பின்ன தெரியாதுக்கு வேலையை போட்டு கொடுத்து சும்மா இருக்க. அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவர் பேச்சு எடுத்தா உனக்கு ஏன் உடம்புல எரியுது? இத பாருங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற இடம் பாருங்க. கூடோ கஞ்சா குடிச்சிட்டு மான மரியாதையோட இருப்போம். அவனும் அவன் பேச்சும் அவன் பார்வையும் உனக்கு யார பாட்டாலும் தந்தை என்ன பெரிய ரசிக்குஞ்சு. எவ்வளவோ சொல்லியும் என் பேச்சு எடுப்படுறதா இல்லைங்க. நான் ஏதோ வீணா பழி சுமத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு சின்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. இது எப்படி அவர்கிட்ட சொல்ல போறேன்னு தவிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள், என்ன மச்சா இன்னைக்கு நேரத்தோட திரும்பிட்டேன். எசமா பணம் பட்டுவாடா பண்ற விஷயமா பட்டணம் வரைக்கும் போயிட்டு வர சொல்லிக்கிறார். எப்ப திரும்புவேன்? சாயந்தரம் வந்துருவோம் புள்ள. நம்ம ராசு இல்ல லாரி டிரைவர், அவன் சரக்கு எடுத்துட்டு பட்டணத்துக்கு போறானா, கூட வந்துடுறேன் அப்படின்னா பேசிக்கிட்டே போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறேன். மச்சா நீ போய்தான் தீரணுமா? ஆமா புள்ள, பணம் விஷயம் நீ கவலைப்படாத, நான் ஜாக்கிரதையா பேசுறேன். இத பத்தி ஆரம்பிச்சு போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுல வேலையா இருந்தேங்க. பண்ணையாரு எங்க வீட்டுக்காரரை தேடிக்கிட்டு வந்தாரு. இன்னும் ஒரு வரலீங்களே. தெரியுமே, எப்படியும் நேரத்தோட வந்துருவாரு. இல்ல நாளைக்கு தான் வருவான். முருகன் மகா நானே இருந்தேன். தெரிஞ்சுதான் தப்பான அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சேன். தேடி பிடிச்சிட்டான வரணும். அவன் வர்றதுக்குள்ள என் ஆசை நிறைவேறிச்சுன்னா வந்து வம்பு பண்ண நீ என்கிட்ட வம்பு பண்ணாத. கட்ட பொண்டாட்டியே கண் எதிர்க்க கெடுக்க வந்தவன எந்த ஆம்பளைங்க விட்டு வைப்பான்? மகமாயி சத்தியமா சொல்றேன், எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் நிரம்பராதீங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா இங்க வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சட்டப்படி நீ கோர்ட்ல சாட்சி மூலமா நிரூபிக்கணும். காட்சிகளை தான் ஆளை வச்சு மிரட்டி பணத்தால விலைக்கு வாங்கிட்டாருங்களே அந்த பண்ணையாரு. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நீதிபதியா என் சீட்ல உட்காந்து கேட்கணுமே தவிர நீ இப்படி பர்சனலா என்கிட்ட சொல்றதோ நான் கேட்கறதோ தப்புமா.
தயவு செய்து சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்க சொல்லு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.